விஜய் லூஸா காவேரி லூஸா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொங்கல் பட்டிமன்றமே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ அந்த கதை போயிட்டுருக்கு. இல்லைங்க, கடைசியில் வந்து ஜட்ஜாக இருந்தோம் நம்ம அப்படின்னா வந்து நம்ம என்ன வந்து தீர்ப்பு சொல்லலாம்னா 2 பேருமே லூஸு தான் அப்படின்னு சொல்லலாம். வாயை திறந்து பேச வேண்டிய எதையும் பேசுறதில்ல, மனசு கேட்க வேண்டிய கேள்வி எதையும் கேட்கறதில்ல, மிஸ்கம்யூனிகேஷனை வச்சு மட்டுமே ஒரு கதையை இழுத்து கொண்டு போயிடலான்னு ஒரு நினப்போடு வந்து பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் மட்டியும் முட்டாளவும் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் எடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு வெளில வர விஜயை பார்த்து தாத்தா வந்து என்னடா நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து ஒன்றும் சரிப்படாது, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுப்ப, அந்த பொண்ணு இப்போவே மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறான்னா நாளைக்கு வந்து குணமானதுக்கப்புறம் உன்னை விட்டு தர மாட்டேன்னு ஏதாச்சும் மூர்க்கத்தனமாக நடந்தால் என்ன செய்வேன், தயவு செஞ்சு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே விட்டு வந்துடுறேன்னா அந்த டாக்டர் எதுவும் வந்து ராகினி வச்ச ஆளா என்னங்கிறது தெரில. அவர் வந்து திருப்பி கவுன்சிலிங் கொடுக்குறாரு. நீங்கள் அவங்களை இங்கே விட்டிங்கன்னா அதை அடிக்கடி பார்க்க வரணும், அடிக்கடி பார்க்க வந்தீங்கன்னா வந்து உங்கள் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லணும், இந்த வாழ்க்கைலாம் தேவையா, அதனால அவங்க அங்கேயே வச்சுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு பைத்தியக்கார டாக்டரை போய் பார்க்குறதுக்கு இவரும் கிளம்பி போகிறாரு. நமக்கு எரிச்சலாக இருக்குது. சரி, இதை போய் நான் புரிய வைக்கிறேன் பேர் வழியில் 300வது வரையாக கிளம்பி விஜய் காவேரி கிட்ட வர காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கடுப்படிக்கிறாங்க. உனக்கு அவள் தானே முக்கியம், என்னை தள்ளி விட்டா அவ்வளோ தூரம் நடந்துக்கிறா, இதுக்கப்புறம் எப்படிலாம் நடந்துப்பா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு நான் என்னதுங்க கவலைப்படணும், நீங்கள் தான் என்கிட்ட வந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டீங்க, நான் போட்டு கொடுத்துட்டேன், எல்லாரும் ஊர் உலகத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து வெண்ணிலா வந்ததுனால என்னை துரத்தணும்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசும்போது அது டிவோர்ஸ் பேப்பரில் லூஸு அப்படின்னு இவர் சொல்லணும்ல. இவருக்கு இப்போ உடனே ஈகோ வந்துருச்சாமா. இவர் உடனே வந்து அதை சொல்லாமல் வந்து ஒன்ட்டு இதுக்கடி நான் விளக்கம் சொல்லணும், ஏய் சரிதான் போடி அப்படிங்கிறாரு இவர். அவங்களும் கோவப்பட இதை ராகினி வேற பார்த்துட்டு இருக்காங்க. நானே காண்டில் இருக்கமா, நீ வேற வராதமாங்கிற மாதிரி இருக்குது. ராகினி வேற பார்த்தா நமக்கு ஓவராலாக எப்படி பார்த்தாலும் எரிச்சல் தரக்கூடிய எபிசோடுகள். இந்த கதையை பார்க்கணும் மாதிரி அப்படியே நிறுத்திடலாமான்னு தோன்ற அளவுக்கு தோண ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே வந்து இந்த கோபத்தை தனிச்சிக்கிற மாதிரி இந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஷாப்பிங் பேக் லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் இருக்கக்கூடிய ஆஃபர்களில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்காச்சும் வந்து யோசிக்க வந்துடுங்க. தேங்க்யூ.